வீட்டிலே எப்படி சூப்பராக ஈஸியாக நல்லா சாஃப்டாக கடையில் வாங்குற மாதிரியே டோனட் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். நியூட்டலாகவும் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஃபுல்லி ஹோம்மேட் தான். இது வீட்டிலே நீங்கள் சிம்பிளாக பண்ணலாம். ஈச் அண்ட் எவ்ரி திங் நான் வந்து கிராம் மெஷர்மெண்ட்லேயே கொடுக்குறேன். ஸோ அதனால் இதில் தப்பு வரதுக்கான சான்ஸே இல்லை. ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். உள்ளே நியூட்டலாக வேறு ஸ்டஃப் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு தேவையான டாப்பிங்ஸ் என்ன வேணாலும் போட்டுக்கலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு மைதா 330 கிராம் எடுத்திருக்கேன். உப்பு 5 கிராம். இது ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வார்ம் மில்க் வெதுவெதுப்பான பால் 130 கிராம், சர்க்கரை 40 கிராம். இது சர்க்கரை வந்து அந்த பாலில் வந்து நல்லா கரையிற அளவுக்கு ஒரு ஸ்பூனை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ட்ரை ஈஸ்ட், இன்ஸ்டன்ட் ட்ரை ஈஸ்ட் வந்து 3 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன். இது வந்து இந்த ஈஸ்ட் வந்து பார்த்திங்கனாக்கா நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக எடுத்திங்கன்னா உங்களுக்கு டோனட் வந்து ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். 2 to 3 minutes வச்சிட்டிங்கன்னா அது அப்படியே அந்த ஈஸ்ட் வந்து சுகரை சாப்பிட்டு ஆக்டிவேட் ஆயிரும். அதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சிருந்த மாவில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணும்போது ரூம் டெம்பரேச்சரில் இருக்க மீடியம் சைஸ் முட்டை ஒன்று ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஃப்ரெஷ் ஈஸ்ட்டாக ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டோனட் நார்மலாக வரதோட இன்னுமே நல்லா சாஃப்டாக வரும். ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ண ஈஸ்ட்னாலும் சாஃப்டாக வரும். அது நீங்கள் ரொம்ப நேரம் நீட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த டிப்ஸை வந்து நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே பிசைஞ்சிக்கிட்டே இருக்கணும். டோனட்டாக இருந்தாலும் சரி, ப்ரெட்டாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி ஒரு கவுண்டர் டாப்பில் 15 minutesக்கு நல்லா இழுத்து நல்லா பிசையணும். அப்போ தான் அந்தளவுக்கு டோனட் வந்து நல்லா சாஃப்டாக கிடைக்கும். இப்போ 15 minutesக்கு நான் பிசைஞ்சாச்சு. அதுக்கப்புறம் வந்து ஆயில் வந்து 30 ml எடுத்திருக்கேன். வாசனை இல்லாத ரிஃபைண்ட் ஆயில் தான். இந்த ஆயில் ஊற்றி நல்லா மறுபடியும் ஒரு 5 minutes வரைக்கும் நல்லா பிசையணும். நல்லா பிசைகிறது தான் உங்கள் டோனட் வந்து அவ்வளோ சாஃப்டாக வரும். நல்லா ப்ரூஃபும் ஆகும். இப்போ இந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சதுக்கப்புறம் கையில் ஒட்டாமல் நல்லா ஸ்டிக்கியாக தான், ஸ்டார்டிங்கில் ரொம்ப ஸ்டிக்கியாக இருக்க மாதிரி தான் இருக்கும். நம்ம இழுத்து பிசையும் போது தான் நம்மளுக்கு வந்து ஒரு சப்பாத்தி மாவு கன்சிஸ்டன்சி இருக்கணும். கொஞ்சம் ஸ்டிக்கியாக தான் இருக்கும் லைட்டாக. இந்த அளவுக்கு நல்லா பிசையணும். அப்போ தான் உங்களுக்கு டோனட் வந்து அவ்வளோ சாஃப்டாக நல்லா ஃப்ளஃபியாக கிடைக்கும். இதுக்கு வந்து அவன்லாம் எதுவுமே தேவையில்லை. நம்ம சாதாரணமாக அடுப்புலேயே தான் வச்சு செய்ய போகிறோம். ஸோ அதனால் வந்து எல்லாருமே இது பண்ணலாம். இப்போ இந்த மாதிரி டோனட்டை வந்து நல்லா அந்த மாவை இழுத்து நல்லா ஒரு ரவுண்ட் ஷேப்புக்கு பிசையணும். உங்களுக்கு முன்னாடி இருந்த மாவு கன்சிஸ்டன்சிக்கு இப்போ எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு நீங்களே பாருங்கள். அந்தளவுக்கு நம்ம பிசைகிறதுல மட்டும்தான் இருக்குது டோனட்டோட சாஃப்ட்னஸ். இப்போ இந்த மாதிரி ஒரு பவுல் எடுத்துகிட்டு அதில் ஆயில் இல்லைனா பட்டர், நான் வந்து ஆயில் எடுத்திருக்கேன். எதுக்காக அதில் ஆயில் அப்ளை பண்ணணும், அது நல்லா ப்ரூஃப் ஆகி வரும்போது ஒட்ட ஆரம்பிக்கும். ஸோ அந்த ஒட்டுறது வந்து ஈஸியாக வரணுங்கிறதுக்காக நம்ம இந்த மாதிரி ஆயில் தடவிட்டு அந்த மாவு மேலேயும் லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிக்கணும். இதுக்கு மேலே ஒரு கிளிங் வேர்ப்போ இல்லை ஒரு கிளாத்தோ இந்த மாதிரி போட்டு வச்சிட்டிங்கன்னா ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்படியே ரெஸ்ட் விட்டுருங்க. அதுக்குள்ளே நம்ம வந்து நியூட்டலாக்க ரெடி பண்ணிடலாம். இதுக்கு வந்து கேஷ்யூ நட் வந்து லைட்டாக டோஸ்ட் பண்ணால் போதும். 30 கிராம் அளவுக்கு கேஷ்யூ நட் எடுத்திருக்கேன். இப்போ இந்தளவுக்கு கேஷ்யூ நட் எடுத்ததுக்கப்புறம் நல்லா ரோஸ்ட் பண்ணதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் இந்த கேஷ்யூ நட்ஸை மாற்றிக்கலாம். முந்திரி பருப்பு மாற்றிட்டு ஃபஸ்ட்டு லைட்டாக நீங்கள் வந்து கிரைண்ட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பூனை வச்சுட்டு கிரைண்ட் பண்ணுங்கள். நல்லா வலிச்சு விடுங்க, கை வைக்க வேண்டாம். கோகோ பவுடர் வந்து 7 கிராம் கரெக்டாக. பவுடர் சுகர் வந்து 28 கிராம். அதில் நல்லா ஆயில் ரிலீஸ் ஆகணும். சால்ட்டு பார்த்திங்கன்னா 1 pinch, அதாவது பார்த்திங்கன்னா இதையும் கிராம் கணக்கில் சொல்லணும்னா 1 கிராம் அளவு. வெண்ணிலா எசன்ஸ் 1/2 teaspoon. ஆயில் வந்து 15 ml 15. வாசனை இல்லாத ரிஃபைண்ட் ஆயில். இது நல்லா நீங்கள் கிரைண்ட் பண்ணிகிட்டே இருக்கணும். பல்ஸ் மோட்லேயே வச்சு நல்லா அது ஆயில் ரிலீஸ் ஆகி இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். இப்போ ஹோம்மேட் ஹெல்தி நியூட்டலாக வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஆஃப்டர் 30 minutesக்கு அப்புறம் நம்மளுக்கு ப்ரூஃப் ஆயிடுச்சு. இந்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு பஞ்ச் கொடுத்துட்டு டோனட் செய்ய ஆரம்பிக்கலாமா? செம்ம ஈஸி, அவ்வளோதான். பாதி வேலை இதில் முடிஞ்சிருச்சு. நல்லா ஒரு 10 minutesக்கு மறுபடியும் அதே மாதிரி நீட் பண்ணிவிட்டு நம்ம ஒரு சப்பாத்தி கட்டையை வச்சு இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கலாம். டோனட் வந்து ரொம்ப தின் சைஸில் இருக்கும். அது ப்ரூஃப் ஆகணும், நல்ல பப்ளியாக நல்லா ப்ரூஃப் ஆகிரும். அதனால் வந்து எவ்வளோக்குள்ள கொஞ்சம் மெலிசாக, ரொம்ப தின்னாக இருக்கக்கூடாது. நான் உங்களுக்கு காட்டுறேன். அந்த அளவுக்கு அந்த பீஸாக்கெலாம் மாவு தேய்ப்போல் அந்த அளவுக்கு இருந்தாவே போதும். நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க மாவை. நீங்கள் வந்து டோனட் கட்டர் வச்சுருந்தா டோனட் கட்டர் யூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்கள்கிட்ட டோனட் கட்டர் இல்லை அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு மூடியோ
இந்த மாதிரி எது வேணாலும் வச்சு நீங்கள் நடுவில் ஹோல்ட் பண்ணுறதுக்கு நான் நாசில் வச்சு ஹோல்ட் பண்ணேன். அதை ஆக்சுவலி வீடியோ எடுக்க மறந்துட்டேன். இந்த மாதிரி ரவுண்டாக எடுத்து வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு சின்ன கட்டர் போட்டு அதுக்கப்புறம் பெரிய கட்டர் தான் சைஸ் வந்து கரெக்டாக இருந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால் எல்லா டோனட்டையும் நான் அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு அதை நாசில் வச்சு அது ஓட்டையும் போட்டு எடுத்துகிட்டு இந்த மாதிரி நம்ம வச்சதுக்கப்புறம் ஒரு 30 minutes மறுபடியும் ப்ரூஃப் பண்ண விட்டுருங்க. ஒரு கிளாத் வச்சு மூடி வச்சுட்டு. இப்போ முன்னாடி இருந்த சைஸும் டபுள் த சைஸாக ஆயிடுச்சு. இப்போ ஆயிலை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒவ்வொரு டோனட்டாக போட்டு எரிச்சோன்னா சூப்பரான டோனட் வந்து ரெடி ஆகிடும். ஃபஸ்ட்டு ஒரு 1 minute அதை டிஸ்டர்பே பண்ணாதீங்க. நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு எடுங்க. நல்லா சிம்லேயே வச்சு இருக்கணும். நல்லா அந்த கோல்டன் ப்ரௌன் அதுக்கப்புறம் நம்ம வந்து பின்னாடி திருப்பி போட்டு அழகான ஒரு கோல்டன் ப்ரௌன் வளர்ந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து சூப்பரான டோனட் வந்து ரெடி ஆகிடும். இப்போ பேக் சைடு திருப்பி போடலாம். உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். கடையில் இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அழகான கோல்டன் ப்ரௌன் வந்ததுக்கப்புறம் எடுத்து இந்த ஆயிலெலாம் வடிகட்டுவோம்ல அந்த இதில் போட்டு வச்சுருங்க. இது மாதிரி நான் எல்லா டோனட்டுமே வந்து பொரித்து எடுத்துட்டேன். செம்ம டேஸ்டி, எல்லாமே பர்ஃபெக்டாக கரெக்டாக இருந்துச்சு. இப்போ நல்லா ப்ரௌன் ஆயிடுச்சு. இப்போ தனியாக வந்து எடுத்து வச்சிடலாம். இது மாதிரி நான் எல்லா டோனட்டையும் நான் பொரித்து எடுத்திருக்கேன். இங்கே பாருங்கள், மொத்தம் எனக்கு வந்து கிட்டத்தட்ட 3, 6, 7, 8, 9, 10, 12 டோனட்ஸ் வந்துச்சு ஆக்சுவலாக எனக்கு. அது ஃபஸ்ட்டு 2 இது சின்னதாக இருக்கும், அதை நான் வைக்கல. கரெக்டாக இந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா 12 டோனட் வந்து வச்சுருக்கலாம். இதில் வந்து நான் 2 டைப் ஆஃப் க்ரீம் வந்து ஸ்டஃப் பண்ணியிருந்தேன். ஒன்று வந்து சீஸ் க்ரீம், இன்னொன்று வந்து அதாவது இந்த குனாஃபாக்கெலாம் செய்வலாம் அந்த க்ரீமு. இன்னொன்று வந்து நாசில் இந்த மாதிரி பைப்பிங் பேக்கில் போட்டுட்டு நியூட்டலா வச்சு ஸ்டஃப் பண்ணோம். வெளியே வந்து டார்க் சாக்லேட், ஒயிட் சாக்லேட், டாப்பிங்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்கள் விருப்பம். நான் வந்து டார்க் சாக்லேட், உள்ளே வந்து நியூட்டலா, ஒரு சில டோனட்டுக்கு வந்து க்ரீம், ஒயிட் க்ரீம் போட்டு செஞ்சுருந்தோம். செம்ம டேஸ்டியாக இருந்துச்சு. இது மேலே ஆப்ஷனல், நீங்கள் வந்து ஐசிங் சுகர் போடுறதுனா போட்டுக்கலாம். அது இன்னுமே டேஸ்ட்டு தூக்கலாக இருக்கும். உங்களுக்கு இந்த மாதிரி டோனட்ஸ் வந்து உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக வேணும், காலைல ஆர்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஈவினிங் வந்து கிடச்சிடும். திருச்சிக்குள்ளனா வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இந்த டோனட்ஸ் வந்து ஆர்டர் பண்ணோம். உங்களுக்கு வந்து ஒரு டோனட்டை உடச்சும் காமிக்கிறேன். நியூட்டலா ஃபில்லிங்கோட செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாப்பிங்ஸ் வந்து நீங்கள் வந்து கஸ்டமைஸும் பண்ணிக்கலாம், என்னென்ன சாக்லேட்ஸ் டிப் பண்ணுங்கிறது.